ஹே ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஓகே, நம்ம போன வீக் பார்த்திங்கன்னா நம்ம 5700 ஓட்டியிருக்கோம். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நேற்று போன வீக்கில் 5000 ஓட்டினது நம்ம பெருசு இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம டெய்லி வந்து 400 ரூபாய் பெட்ரோல் போட்டுரும். 400 ரூபாய் பெட்ரோல் போடுறோம். 400 ரூபாயுமே ஓடிடும் அன்றைக்கி. ஏன்னா என்னோடய வண்டி வந்து மைலேஜ் வந்து ஒரு இப்போ 50 நீங்கள் வச்சா கூட 45 50 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை செக் பண்ணதில்லை. இப்போ 50 வச்சா கூட நான் டெய்லி வந்து 200 230 கிலோமீட்டர் ஓட்டுறேன். ஃபுல்லாக ஓட்டினேன். காலையிலேருந்து நைட்டு வரை ஓடினா 200 230 ஓடிடும். 225 கிலோமீட்டர் ஓடுது, சில நாள் ஓடும், சில நாள் 230 ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு டே மட்டும் வந்து 242 கிலோமீட்டர் ஓடிடும் மட்டும். இது எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணால் நமக்கு அதில் எதுவுமே மிஞ்சாது. ஏன்னா என்னுடைய மைலேஜ் வண்டி இதனாலையா இல்லை என்ன இது ரீசனால் தெரில, மைலேஜ் ப்ராப்ளம் தான். மைலேஜ்னால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓடுறது வந்து நம்ம சோனை பொறுத்தவரைக்கும் 1000 1100 இன்சென்டிவ் அடித்தா 1100 ரூபா நார்மல் டேஸில் சும்மா கிடைக்கும். 1000 1100 ரூபா கிடைக்கும் இன்சென்டிவ் அடிக்கும். இந்த இன்சென்டிவ் அடிக்காதனால வந்து பார்த்திங்கன்னா 900 800 ரூபா ஃபுல்லாக ஓடுனா கிடைக்கும். சில நாள் 12 ஆர்டர்லாம் கிடைக்காது, 10 ஆர்டர்லேயே ஸ்டாப் ஆகிற நாளும் இருக்குது. இப்படிலாம் இருக்குது. இங்கே போன வீக் பார்த்திங்கன்னா நம்ம அதில் வேறு ஃபெஸ்டிவலில் வந்து நமக்கு நல்ல சர்ஜு வேறு இருந்துச்சு, நல்ல சர்ஜு. அதனால் அதில் நம்ம அந்த இதே நம்ம பார்க்கண்டாம். சர்ஜு இருந்தனால தான். ஏன்னா 4 நாளுக்கிட்ட 25 ரூபா சர்ஜு, 20 ரூபா சர்ஜு, 10 ரூபா சர்ஜெலாம் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு இதுலேயும் நம்ம வந்து அந்த பெட்ரோலு சாப்பாடு எல்லாம் போக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் 500 ரூபா அப்படியே போயிடுது. இதில் டெய்லி நம்ம வந்து 500 ரூபா 1000 ருபீஸில் 500 ரூபா மைனஸ் பண்ணால் 500 ரூபா மிச்சம் 500 ரூபா கிடைக்குது. இந்த 500 ரூபாவை நம்ம 5 டேஸ் போன வீக்கு 5 டேஸ் ஓட்டியிருக்கோம். இந்த 5 டேஸ்லேயும் 2500 ரூபா தான் வரும். 1 வீக் ஏர்னிங் வந்து நமக்கு 2500 ரூபா. இந்த மாரத்தான சோனில் நான் ஓட்டி ஏன்னா மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக நின்று ஓட்டியிருக்கேன். ஆனால் வீடியோ நம்ம ப்ரூஃப் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நம்ம இன்னும் ஓட்டியிருக்கோம். காலையில் 11 மணிக்கு வந்துடுவேன், 11 மணி வரும், இல்லைனா 11:15 வந்துடுவேன். அப்படியே வந்தாலும் நம்ம நைட்டு வரை நிற்கிறோம். ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறோம். மீதி எல்லா நாளும் வந்து நம்ம ஃபுல்லாக நிற்கிறோம். அந்த ஃபுல்லாக 11 மணி வரை டியூட்டி உண்டு. ஏன்னா 11 மணி வரை இங்கே ஆர்டர் வராது. 9:30 சொல்லும்போது ஆர்டர் ஸ்டாப் ஆகிரும். சில நாள் ஆர்டர் இருந்துன்னா 10:15 வரை போகும், அவ்வளோந்தான். ஏன்னா இங்கே 10 மணி வரை ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்கும். அப்போது ஸ்விக்கியில் வந்து 10 மணி வரை உள்ள கஸ்டமர் தான் ஆர்டர் போடுவாங்க. மேக்ஸிமம் 9 சொல்லும்போது ஆர்டர்லாம் ரொம்பவே ஸ்டாப் ஆகிரும். ஏதோ 1-2 ஆர்டரு அதுக்கு அடுத்த வரும், அவ்வளோந்தான். மேக்ஸிமம் அதான் சொன்னேன்ல, 10:15 வரை சில நாள் வரும், இல்லைன்னா அவ்வளோந்தான். அதனால் நம்ம அதை கம்பேர் பண்ணண்டா. ஓகே, நம்ம இந்த வீக் வந்து ஏர்னிங்கை வந்து நான் பக்கத்தில் வந்து போட்டு விட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. நம்ம ஸ்விக்கியோட மாரத்தான சோனோட நிலைமை இது தான். மேக்ஸிமம் இந்த ஹை சோன்லலாம் வந்து இப்போ எங்கள் நார்மல் சோனில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் போனதில்லை, ஆனால் நம்ம அதை கம்பேர் பண்ணண்டா. எங்கள் மாரத்தான சோனிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இன்னும் ஓட்டிங்கன்னா மினிமம் கேரண்டி ஆட்டு ஒரு 500 ரூபா பெட்ரோல் செலவு சாப்பாட்டெலாம் போக 500 ரூபா கிடைக்கும். நல்ல மைலேஜ் உள்ள வண்டினா 800 ரூபா ஃபுல்லாக ஓட்டிங்கன்னா 800 ரூபா கிடைக்கும். நல்ல மைலேஜ் உள்ள வண்டினா சிலவங்களுக்கெல்லாம் வந்து ஈவி வண்டி வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏர்னிங்ஸாக இருக்கும். ஓகே,
வேறு என்ன சொல்கிறது, 1 வீக் ஏர்னிங் அவ்வளோதான். ஓகே, எண்ணெய் நாள் இப்படி போகட்டும். இந்த வேறு என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்ல தெரியல. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் பக்கத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன். ஓகே, பாருங்கள். யாராவது மாரத்தான் சவுண்டில் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மாரத்தான் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கன்னியாகுமரியில் இருந்து பார்க்குறவங்க யாராவது இருந்தாலும் கமெண்ட் போட்டு விடுங்க. கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படியே ஆர்டர்லாம் போடுங்க ஸ்விக்கியில், நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.